திருவாடுதுறையில் வீற்றிருக்கும் ஞானமா நடராஜர் திருவடிகளை சிந்திக்கின்றோம். இன்று சித்திரை திருவோணம். நடராஜருக்கு அபிஷேகம் நடைபெறும் நாள். திருவாடுதுறையில் வீற்றிருக்கும் ஞானமா நடராஜர் உமாபதி சிவாச்சாரியாரால் பூஜிக்கப்பட்டது என்பது சிறப்பு. இந்த உலகத்தில் நமக்கு உருவமில்லை, அதேபோல் சாமிக்கும் உருவமில்லை. ஆனால் நமக்கு உருவம் இருக்கிறது, அது வினையினால் கிடைத்தது. அதுபோல் சாமிக்கும் உருவம் உண்டு, அது அவருடைய திருவருளாலே உருவாக்கி கொண்டது. அது கற்பனை கடந்த ஜோதி, கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்தில் நின்று பொற்புடன் நடனம் செய்கின்ற பூங்கலர்கள் போற்றி போற்றி என்று சேக்கிழார் அவர்கள் பெரிய புராணத்திலே கூறியுள்ளார். அப்படி அது நம்முடைய கற்பனைக்கே எட்டாத ஒரு ஜோதி. இங்கே கருணையே உருவமாகி என்றால் அம்பாளுடைய அருள் சக்தியை குறிக்கிறது. அற்புத கோலம் நீடி அப்படின்னா கோலம்ங்கிறது நடராஜருடைய கோலத்தை குறிக்கிறது. அருமறை வேதத்தின் முடிவு வேதாந்தம் என்பதை குறிக்கிறது. சிற்பர சித்துப்பர வியோமம் ஆகும். அவர் திருச்சிற்றம்பலத்திலே நின்று பொற்புடன் நடனம் செய்கின்றார் என்று சேக்கிழார் அவர்கள் கூறியுள்ளார். அப்படி சாமி எடுத்த உருவத்திலேயே எல்லையில்லா சிறப்பு வாய்ந்தது நடராஜமூர்த்தியே ஆகும். இதில் தான் கடவுள் என்று காட்டுகிறார். மற்ற இடத்தில் நாம் சோமஸ்கந்தர், சந்திரசேகர் மற்ற வடிவங்களில் பார்த்தாலுமே இந்த மூர்த்திக்கு உள்ள சிறப்பை வேறு எந்த மூர்த்திக்குமே நாம் சொல்ல முடியாது. அவர் தனக்குள்ள 5 தொழில்களை நடராஜர் கருவறையிலிருந்து வெளிவருவதை படைப்பு தொழிலாகவும், மண்டபத்தில் எழுந்தருள்வதை காத்தலை குறிக்கிறதாகவும், ஞானகாசம் அதாவது ஆருத்ர தரிசனம் என்பது அருளையும், வெள்ளை துணி கொண்டு மறைத்தல் தொழிலையும், சாமி கருவறைக்கு செல்வது ஒடுக்குதல் தொழிலையும் குறிக்கிறது. இப்படி நடராஜமூர்த்தி என்பது தேவமூர்த்தி. அவர் தேவர்கள் பூஜிக்கப்படக்கூடியவர். அதனால்தான் வருடத்திற்கு 6 முறை அபிஷேகம் நடக்கிறது. நாம் பூமியில் தினமும் 6 கால பூஜை செய்வோம். அதுபோல் தேவர்களும் 6 கால பூஜை செய்வார்கள். தேவர்களுக்கு ஒரு நாள் என்பது நமக்கு ஒரு வருடம். நடராஜருக்கு வருடத்திற்கு 6 முறை அபிஷேகம் நடைபெறும். முதல் அபிஷேகம் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் உஷா காலம், அதாவது சூரிய உதயத்திற்கு முன் சூரியனின் பத்தினி உஷா பூஜை செய்யும் காலம். மாசி சதுர்த்தசி, அது காலை சந்தி. 3வது சித்திரை திருவோணம், உச்சிகாலம். அடுத்தது ஆனி உத்திரம், சாய்ரச்சை, அது சிவகாமி அம்மையின் நட்சத்திரம். அடுத்தது ஆவணி மாதம் சதுர்தசி, அது 2ஆங்காலம். புரட்டாசி சதுர்தசி அன்று அர்த்தஜாமம். இப்படி நடராஜமூர்த்திக்கு 3 நட்சத்திரத்திலும் 3 திதியிலும் வருடத்திற்கு 6 முறை அபிஷேகம் நடைபெறுகிறது. இந்த அபிஷேகத்தை பார்ப்பது மிகவும் சிறப்பு. குனித்த பூர்வமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால்வெண் நீரும் இனித்தமுடைய எடுத்த பொன் பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. சிவாய நம.